வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தமிழ் சினிமாவோட அந்த காலத்து லேடி சூப்பர் ஸ்டார் பானுமதி. அவங்கள பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. எழுத்தாளர், பாடகர், டைரக்டர், தயாரிப்பாளர், நடிகை அப்படின்னு சினிமாவில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ எல்லாத்துலேயும் கலக்கினவங்க பானுமதி அவர்கள். 1925 ஆந்திராவில் பிறந்திருக்காங்க. பானுமதி ஃபேமிலி ஒரு மியூசிக் ஃபேமிலி. அவங்க அப்பா கர்நாடக வித்வான். அதனாலேயே பானுமதிக்கு 10 வயசுலேயே கர்நாடக சங்கீதத்தை நல்லாவே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்பவே பார்த்தீங்கன்னா இவங்க அரங்கேற்றம்லாம் பண்ணியிருக்காங்க. கச்சேரியில் கலக்கிட்டு இருந்த பானுமதி அவர்களுக்கு சினிமா சான்ஸ் வருது. அதில் பாடகி ரோலு. அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் ஹீரோவும் கிடையாது. அப்படிங்கிறதுனால இவங்க அப்பாவும் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. படமும் சூப்பர் ஹிட்டு. பானுமதி அவர்களுக்கு 1943 கிருஷ்ண பெரியம்மா அப்படின்ற தெலுங்கு படத்தில் நடிக்க வாய்ப்பு வருது. அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவர் தான் ராமகிருஷ்ணா. அவங்க 2 பேருக்கும் லவ் வருது. இந்த லவ்வை பானுமதி அவர்கள் அவங்க வீட்டில் சொல்றாங்க. அவர் இல்லைன்னா நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பானுமதியோட அப்பா அந்த ராமகிருஷ்ணனை கூப்பிட்டு பேசுறாங்க. அப்ப பேசும்போது தான் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன கண்டிஷன் இதுதான். திருமணத்துக்கு அப்புறம் பானுமதி அவர்கள் படத்தில் நடிக்கக்கூடாது, கச்சேரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் பானுமதிக்கு நிறைய படங்கள் கமிட் ஆகிருந்தது. அப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டும் இருந்தாங்க. இருந்தாலுமே அவர் மேலே இருந்த லவ்னால பானுமதி அவர்கள் சினிமாவுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி திருமணத்துக்கு அப்புறம் வீட்டிலேயே இருந்துட்டாரு. பானுமதி அவர்கள் திருமணத்துக்கு அப்புறம் வீட்டிலே இருந்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஆந்திராவோட மிகப்பெரிய ப்ரொடியூசரான TN ரெட்டி அப்படின்றவர் ராமகிருஷ்ணாவையும் பானுமதியும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கதையை சொல்றாரு. இந்த படத்தில் பானுமதி நடிச்சா நான் படத்தை எடுக்கிறேன், இல்லாட்டி நான் படத்தையே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராமகிருஷ்ணாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷனோட, பானுமதி நடிச்ச அந்த படத்தில் ஹீரோ இவங்களை தொடக்கூடாது, அப்புறம் டூயட் சாங் இருக்கக்கூடாதுன்னு. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் பானுமதி அவர்களுக்கு கண்டினியூவா எல்லா லாங்குவேஜ்லயும் வாய்ப்புகள் வர தொடங்குச்சு. தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு ரொம்ப பிஸியா நடிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா சூப்பர் ஸ்டாரோடையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதை தாண்டி இவங்களோட பாடி லாங்குவேஜ், அசால்ட்டான நடிப்பு, இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது. இதை தாண்டி படத்துல ஹீரோஸ் இவங்களை தொடக்கூடாது, அதே மாதிரி கண்ணீரும் கம்பளையுமா நடிக்க மாட்டேன்னு கண்டிஷன் மட்டும் போடுவாங்க. 1947 ரத்னமாலா அப்படின்ற படத்தை பானுமதி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்றாங்க. தமிழ்லையும் தெலுங்குலையும் இந்த படம் பயங்கர ஹிட் அடிக்குது. அதுக்கப்புறம் 1952 பரணி ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு ஸ்டுடியோவை ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாகவும் நடத்தினாங்க பானுமதி அவர்கள். அதை தாண்டி நிறைய ஃபேமஸான திரைப்படங்கள் அங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பானுமதி அவர்களோட எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹீரோவா நடித்தாலும் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்கள தொட முடியாது. இப்போ அடுத்த சீனில் அவங்கள தொட்டு நடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்ததுன்னா, மேடம் அடுத்த சீனில் நான் அவங்கள தொட்டு நடிக்கணும், அவங்கள தொடலாமா, அவங்களுக்கு ஓகேவான்னு பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அப்புறம் தான் தொடுவாங்களாம். அப்படி பெர்மிஷன் கேட்காம தொட்டா ஷூட்டிங் கேன்சல். எம்ஜிஆர் அவர்கள் நல்ல பீக்ல இருந்த காலகட்டத்திலேயே மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படின்னு தான் பானுமதி அவர்கள் கூப்பிடுவாங்களாம். அதை தாண்டி சிவாஜியையும் கணேசன் அப்படின்னு அன்போட கூப்பிடுவாங்களாம். இதை தாண்டி எம்ஜிஆர் அவர்கள் பானுமதியை முதலாளி அம்மா அப்படின்னு அன்போட கூப்பிடுவாராம். அந்த அளவுக்கு அவங்க கெத்து. பாட்டு பாடுறதுல மட்டும் பானுமதி டேலண்டான பர்சன் இல்லைங்க, மியூசிக் பண்றதுலயும் டேலண்டான பர்சன். வாங்க சம்பந்தி வாங்க, இப்படியும் ஒரு பெண் அப்படின்ற படத்துக்கெல்லாம் இவங்க தான் மியூசிக். இதை தாண்டி பக்த துருவ மார்க்கண்டேயா அப்படின்ற படத்துக்கு டைரக்ஷனு, கதை, திரைக்கதை, மியூசிக்கு, கேமரா, எடிட்டிங்னு எல்லாமே பானுமதி அவர்கள் தான். இது தமிழ்லையும் தெலுங்குலையும் பயங்கரமாக ஹிட் அடிச்சுது. தேசிய விருதுகள், ஏராளமான மாநில விருதுகளை வாங்கி குவிச்சு வச்சிருக்கிற பானுமதி அவர்கள் 1966 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. 2003 பத்மபூஷன் அவார்டும் வாங்கியிருக்காங்க. இதை தாண்டி நிறைய திரைப்பட கல்லூரியில் பார்த்தீங்கன்னா பானுமதி அம்மாவோட பாடி லாங்குவேஜை லெசனாவே வச்சிருக்காங்க. கிரேட் இல்ல? ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் JD.